டிசம்பர் 25ஆம் தேதி ஜீசஸோட பிறந்த நாள் அப்படின்னு உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஜீசஸ் இந்த நாள்ல தான் பிறந்தார் அப்படின்னு பைபிள்ல எங்கேயுமே எழுதப்படல. அப்புறம் எப்படி 25ஆம் தேதி அவரோட பிறந்த நாள் ஆச்சு பாப்போம் இந்த வீடியோல. முதல்ல சில நூற்றாண்டுகள்ல கிறிஸ்தவத்துல ஜீசஸோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணதுக்கு எந்த ஒரு ஆதாரமே நம்ம கிட்ட இல்லைங்க. 4ஆம் நூற்றாண்டுல தான் ரோமானிய அரசு கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்தவ மதத்தை அங்கீகரிச்சப்போ சர்ச்ல ஜீசஸோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்கு நினைச்சாங்க. அதுக்கு டிசம்பர் 25 தேர்ந்தெடுத்தாங்க. ஏன் 25? ரோமானிய சமூகத்துல டிசம்பர் 25 ஒரு முக்கியமான நாள். அன்னைக்கு தான் அவங்களோட சூரிய கடவுளோட ஸ்பெஷலான நாள். வின்டர் சால்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லப்படுற நாளுமே அதுக்கு முன்ன பின்ன நாட்கள்ல தான் வரும். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம பூமி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அதிகமாவே டில்ட் ஆயிருக்குங்க. அதனால அந்த நாள் மட்டும் பகல் நேரம் ரொம்ப கம்மியாகவும் இரவு நேரம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அது அவங்க சூரிய கடவுளோட மறுபிறப்பா பாக்குறாங்க. நம்பிக்கை சந்தோஷத்தோட மறுபிறப்பா அந்த நாளை நினைச்சாங்க. அதனால அந்த நாளை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ கிறிஸ்துமஸ் தான் யாரு? 4ஆம் நூற்றாண்டுல டர்க்கில இருந்த கிறிஸ்தவ மத குருவான செயின்ட் நிக்கோலஸ் குழந்தைங்களுக்கு தினமும் ஏதாச்சும் பரிசு கொடுத்துட்டே இருப்பாரு. காலமாக இவரோட கதை கிறிஸ்துமஸ் தாத்தா அப்படின்ற ட்ரெடிஷனே கொடுத்துச்சு.